வா. நந்தினி மேல காஃபி யார் ஊத்துனது? மாப்பிள வெரி சாரி, இங்க நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் மௌன விரதம். என்ன யார் ஊத்துறாங்கன்னு கேட்டேன். நான் தான் ஊத்துனேன். இப்ப என்ன என்ன காஃபி தானே ஊத்துன, கெமிக்கல் ஊத்தலல்ல. போய் அடியால கூட்டிட்டு வர. மா இல்லம்மா. என்ன பாக்குற? சூர்யா, இது இந்தியன் காஃபி, கெமிக்கல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் என் நந்தினி பண்ண மாட்டான். ஆனா இந்த சூர்யா செய்வான். நம்ம பாலிசியே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். புரியுதாமா? நந்தினி வா. அம்மா சாரிம்மா, சாரிம்மா. அம்மா சாரிம்மா. அம்மா நந்தினி வரேன் சார். இவள ஹரிதா. சார் சார் சார், சூர்யா சார், சூர்யா சார், பாவம் சார். ஏன் ஹரிதா அம்மா மேல சுட சுட காஃபி ஊத்துனீங்க? இது அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா? ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? உனக்கு புரியவே புரியாதா நந்தினி? அப்ப அவங்க ஓ மேல காஃபி ஊத்துனது கரெக்டா? அது அப்படி இல்ல சார். என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட சொந்தக்காரங்க இல்லையா? அப்ப நீ யாரு? நீ யாரு? நீ என்னோட பொண்டாட்டி நந்தினி. அத நீ எதுக்கு ஏத்துக்கவே மாட்டேங்கிற? அதுக்கு இல்ல சார். இப்ப நீங்க காஃபி ஊத்துனதுனால தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்ப ஓ மேல இந்த மாதிரி ஊத்தி வச்சிருக்காங்களே, அது பிரச்சனை இல்லையா? சொல்லு. இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயம் தான் உன்னை வந்து கூனி குறுகி நிக்க வச்சிட்டு இருக்கு நந்தினி. இத பாரு, நீ பயப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரும் திரும்ப திரும்ப உன்னை இப்படியே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீயும் இத பாரு, நீயும் அவங்க என்ன செஞ்சாலும் அது எல்லாமே நீ பொறுத்துக்கிட்டு இருக்க. நீ 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 முதல்ல உன்னை மாத்திக்கணும் நந்தினி. மாத்திக்கிட்டு தான் ஆகணும். லுக் நந்தினி, லுக். இந்த வீட்ல நீயும் ஒரு மெம்பர். எனக்கு இந்த சூர்யாக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல, சுரேகா, மாதவி, மாமா, ஷார்ப் இவங்க எல்லாருக்கும் இருக்கிற உரிமையை விட அவங்கள விட உனக்கு உரிமை அதிகமா இருக்கு. அட்லீஸ்ட் என்னோட பொண்டாட்டிங்கிற உணர்வு உனக்கு வரவே இல்லையா? சொல்லு. எப்ப பாரு அந்த கல்யாணத்துக்கு கூட சேர்ந்து அந்த கிச்சன்ல நின்னு காய்கறி வெட்டுறது, சமைக்கிறது, துணி வாஷ் பண்றது, இது மட்டும் தான் உனக்கு வேலையா? சார், கல்யாண அண்ணனும் நல்லவங்க தானே சார். சமையல் செஞ்சா தானே சார் சாப்பிட முடியும். யோ, சாப்பாடு மட்டும் தான் உனக்கு முக்கியமா? சரி, அப்படியே நீ சமைச்ச மாதிரி இருக்கட்டும். மத்த நேரத்துல இந்த வீட்ல யாரா இருந்தாலும் உன்னை ஈக்குவல் மெம்பரா நடத்தணும். உன்னை எது தடுக்குது? உனக்கு அத்தனை உரிமையும் இங்க இருக்கு. யாராவது வந்து உனக்கு ஏதாச்சும் வேலை சொன்னாங்கன்னா முடியாதுன்னு சொல்லு. அந்த உரிமை உனக்கு இருக்கு, 100% இருக்கு. அது ஏன் நந்தினி நீ ஏத்துக்கவே மாட்டேங்கிற? இல்ல சார், அது வந்து பாத்தியா பாத்தியா பாத்தியா, இந்த 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 சார் சார் இந்த சார் இந்த வார்த்தையை தான் நீ முதல்ல மாத்திக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஸ்டாப் இட். நீ முதல்ல இந்த சாருன்னு சொல்றத நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. இத பாரு, இனிமே நீ என்ன சாருன்னு கூப்பிட்ட உன்னை அப்படியே கொலை வெறி ஆயிடுவேன் சொல்லிட்டு கூப்பிடாத. சார், நான் சாருன்னு கூப்பிட கூடாதா? அப்புறம் எப்படி கூப்பிடுறது? ஏன் எனக்கு பேர் இல்லையா? எனக்கு பேர் இல்லையா? பேர் சொல்லி கூப்பிடு. ஐயோ, பேர் சொல்லியா? வீட்டுக்காரரும் யாராச்சும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ஏன் 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 நந்தினி, ஏன் 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 பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன? ஏன் என் பேர் ஏதாச்சும் கெட்ட வார்த்தையா? இல்ல. அப்புறம்? ஆனா நான் சொல்ல மாட்டேன். உங்களை போய் யாராச்சும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? ஐயோ நந்தினி. சார், உங்களை சாருன்னு கூப்பிட்டு எனக்கு பழகி போச்சு. வேற எந்த மாதிரியும் என்னால கூப்பிட முடியாது சார். முடியவே முடியாது நந்தினி. நீ இத கம்பல்சரியா மாத்திக்கிட்டு தான் ஆகணும்.
கமான் டெல் மீ உங்க ஊர்ல ஹஸ்பண்ட் வைஃப் என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏங்க என்னங்கன்னு மரியாதையா தான் சார் கூப்பிடுவாங்க. ஐயா நோ இல்ல வேற ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுவாங்களா? வேற ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுவாங்களா? ஒவ்வொருத்தரை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க சார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரினா தாய் மாமாவை கட்டிக்கிட்டா கடைசி வரைக்கும் அவர் மாமா மாமா தான் கூப்பிடுவாங்க. மாமா யா இது நல்லா இருக்கே. அதே மாதிரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருந்தா ஐத்த மகனா இருந்தா அத்தான்னு கூப்பிடுவாங்க. தெலுங்கு பேசினா பாவான்னு கூப்பிடுவாங்க. அது என்ன அத்தாமா என்ன சொன்ன? அத்தானா? அத்தா சவுண்ட்ஸ் குட். இனிமே இன்னையில இருந்து நீ என்ன அத்தான்னு கூப்பிடுற, புரியுதா? ஐயோ அத்தானா உங்களையா? வேற யாரையாச்சும் கூப்பிடு நான் சொன்னேன். ஆஹா சரி ஓகே. என் தாய்க்குளம் இருக்காங்கல்ல, என்னோட தாய்க்குளம். உனக்கு என்ன வேணும்? முதலாளி அம்மா. ஐயோ உறவு முறையில என்ன வேணும்னு கேட்டேன். முதலாளி அம்மா தான். ஐயோ உறவு முறையில என்ன வேணும்னு கேட்டேன் நந்தினி. டெல் மீ. அத்தை. அப்போ அத்தை தானே? அப்ப நீ என்ன கூப்பிடணும்? அத்தை தானே கூப்பிடணும். அது வந்து ஏன் கூப்பிட்டா தப்பா? தப்பு இல்ல சார். அப்புறம் ஆனா எனக்கு ஒரு என்ன ஒரு மாதிரி இத பாரு This is my order. இந்த ரூமுக்குள்ள என்ன வேணா கூப்பிட்டுக்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த ரூமுக்கு வெளியில என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி பர்టిక్యులரா இந்த வீட்ல இருக்கிற தாய்க்குள்ள முன்னாடி என்ன அத்தான்னு தான் கூப்பிடணும், புரியுதா? அது வந்து எனக்கு வராது சார். ஏன் வராது? சார்னு கூப்பிட்டே பழகிட்டல. அந்த பழக்கம் இதுலயும் வேணும். அத்தான் கூப்பிடு. கமான் அத்தான்னு கூப்பிட்டு பழகிக்கோ. கமான் கூப்பிடு. என்ன கூப்பிடு. அத்தான்னு கூப்பிடு. இப்பவே வா. இப்பவே இல்ல அடுத்த வாரம் சொல்லு. இப்போ இங்க ரைட் நவ ரைட் ஹியர். கமான் கூப்பிடு அத்தான். கமான் கூப்பிடு அத்தான். கமான். அது எனக்கு கொஞ்சம் ஏய் என்ன திருட்டு லுக்கு? எங்க போற? நீ என்ன அத்தான்னு கூப்பிடாம உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். சொல்லு அத்தான் சொல்லு. சார் வர மாட்டேங்குது சார். சொல்லு. கமான் கூப்பிடு. சொல்லு. கூல் டவுன். ஏய் போதும் சொல்லு. வரல எனக்கு. ஏன் வர மாட்டேங்குது? கூப்பிட்டு பாரு. கூப்பிட்டு பார்த்தா வரும். முதல்ல நீ என்ன பண்ற? இது சரியில்லை. நீ முதல்ல பாத்ரூமுக்கு போயிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி இங்க வா. அப்படி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கும் போது அத்தான்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு, புரியுதா? திரும்பி வரும்போது நீ என்ன அத்தான்னு சொல்ற.